அப்படி இருக்க சூழ்நிலையில என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்துல ஒரு நண்பர் ஸ்ரீலங்காவுக்கு வந்த நண்பர் சூர்யா அவர்கள் தயவு செஞ்சதுங்க சார். ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேர்ல இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேர்ல இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்றாரு, உதயா நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போதுமே இது இருக்கும் போது எனக்கு சரியில்லை, எனக்கு டைம் சரியில்லை, அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்றாங்களே தவிர எனர்ஜிக்கா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்க ஸ்ரீலங்காவில் அவர் பெட்ரோலியம் சார் சார் ப்ளீஸ் நீங்க எல்லாரையும் உங்க சப்போர்ட்டு செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமா இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பார். என்னன்னா அவர் சொல்லும் போது இல்லை ப்ரோ பண்றோம் ப்ரோ அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை எனக்கு துணையா இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்துல எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார், அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமா எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த டிராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்கு. 25 வருஷம் இன்னும் 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 என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்கு. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இருக்கும். அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, என் குடும்பமே சரி, எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில போய் விட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமா சார் யூஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார், என்னை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறைய சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக டைரக்டராக அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குறவர் நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா இந்திரிங்க ராஜா வரவே மாட்டார் அவர்.